நாம ஒரு டிஷ் பிளான் பண்ணியிருப்போம். ஃபைனலா அத சமைச்சு முடிக்கும்போது, எப்படியாவது கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வந்துரும். அந்த லெஃப்ட் ஓவருக்கு நாம ஒரு புதுசா ஒரு டிஷ் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? அந்த நாள் தான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சனிக்கிழமை மதியானம் நான் வந்துட்டு சோயா சங்க் வச்சு கொங்கு நாடு வெள்ள பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோயா சங்க் வச்சு பிரியாணிலாம் ரெடி பண்ணிட்டேங்க இன்ஸ்டா பாட்ல. லஞ்சுக்கு ஃபைனலா கொஞ்சமா லெஃப்ட் ஓவர் வந்துருச்சு. சரி அதுக்கு ஒரு டிஷ்ஷ பண்ணிருவோம் நம்மளே ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண டிஷ்ஷா. ஆனா ஃபைனலா அவுட்புட் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது சாப்பிடுறதுக்கு. வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் வெண்ணி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சோயா சங்கை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக வறுத்துருக்க சோயா சங்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இறக்குனா போதுங்க. அது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க சோயா சங்க் பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் க்ரீமியான டெக்ஸ்சரும் இருந்தது. பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.